தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டொனால்ட் ட்ரம்ப் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை நான் சொன்னேன். ப்ரோ அப்படியா, உண்மையா, ஐக்கி சக்கரை அது இதுன்னு பல பேர் கேட்க ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலா ஒரு மனுஷன் சாகிறத நினைச்சு இவ்வளோ தூரம் உலக மக்கள் பெரும்பாலும் எல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னா அது அந்த மனுஷனை பேஸ் பண்ணி தான் நினைக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப தப்பு மைசன். ஆக்சுவலா ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு, அது என்னன்னே ஃபேக்ட் செக் பண்ணாம பல பேரை நம்பி பல பேருக்கு அந்த செய்தி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதை பத்தியோ இந்த கான்ஃபிளிக்டோட அடுத்த கட்ட நகர்வை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியுதா? இது என்ன நினைக்கிறீங்க? பல பேருக்கு ஏதோ மின்னுறா மாதிரி ஒரு வால் மாதிரி கண்ணுக்கு தெரியலாம், இல்லைன்னா அதே போல மின்னுறா மாதிரி ஒரு ஈட்டி மாதிரி கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் ஃபேக்ட் என்னன்னா இது ஒரு பேலிஸ்டிக் மிசைல். இந்த இஸ்ரேல் இருக்குல்ல, அதை நோக்கி ஈரான் சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்க பேலிஸ்டிக் மிசைல்ஸில் ஒரு மிசைல் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜெருசலம் இருக்குல்ல, அது ஒரு வழியாக்கி இருக்குங்க இந்த மிசைலு. இந்த காட்சியை பல பேரும் பார்த்துட்டு என்னது இது புது புது ஆயுதமா இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி புது ஆயுதமா இருக்கும்? ஈரான் அதோட ஆர்சனல்ல இருக்கிற வெப்பன்ஸ் தான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு குழப்பமா பல பேருக்கு வந்துச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி நார்த் கொரியா இருக்குன்ற மாதிரி யூகம் இப்ப அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு சிலரோட கருத்துக்கள் இருக்கு பாருங்க. அடுத்த வீடியோ நான் பத்தி தெளிவா சொல்றேன். ஜஸ்ட் நான் சொன்ன விஷயம் மட்டும் இந்த வீடியோல மைண்ட்ல வச்சுங்க. அடுத்த வீடியோஸ் பத்தி தெளிவா உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஓகே. குவைத், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இன்னும் ஈரான் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் சுமூகமா போன மாதிரி தெரியல. நிறைய ஊடகங்களை போடுறாங்களே மிடில் ஈஸ்ட்ல ஈரான் பெருசா தாக்குதல் நடத்தல அப்படின்ட்டு, நடத்திக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதுல குவைத்துல பாத்தீங்கன்னா 2 பவர் பிளான்ட், வாட்டர் டிசாலினேஷன் பிளான்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை அடிச்சு பொழந்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இதே குவைத்துல இந்த ஷுவைக் ஆயில் செக்டார் இருக்குல்ல, அதையும் பதம் பார்த்திருக்கு ஈரானோட ஆயுதங்கள். இந்த வீடியோ காட்சியெல்லாம் வெளியே ஒன்று வர ஆரம்பிச்சுதா, இது கூட சேர்ந்து இன்னொரு வீடியோவும் பயங்கர ட்ரெண்டிங். அந்த வீடியோ என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க மாதிரி சில காட்சிகளை கொண்டிருக்கு. அவரால் நடக்க முடியாம எந்த விதமான உடல் அசைவும் இல்லாம அப்படியே கிடந்திருக்காரு. அதை ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது இறந்துட்டு அப்படிங்க இருக்கும். அது போல ஒரு வீடியோ, அது கூட சில போட்டோஸ் இதெல்லாம் எடுத்து வச்சு எந்த ஒரு புண்ணியவானோ ஒரு மேட்டரை கிளப்பி விட்டான். பாத்தீங்களா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஈரான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அசாசினேட் பண்ணிட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப்பை. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. அவரு டொனால்ட் ட்ரம்ப்பை வாட்டர் ரீட் நேஷனல் மிலிட்டரி மெடிக்கல் சென்டர் இருக்குல்ல, அங்க காலையில 11:08 வாக்குல அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவோ டாக்டர்ஸ் போராடி பார்த்தாங்க, பட் அவனால காப்பாற்ற முடியல. அவ்வளவுதான், டொனால்ட் ட்ரம்ப்போட தொல்லை இனிமே இந்த உலகத்துக்கு இல்லைன்ட்டு பல பேரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி வராதான்னு பல பேர் ஏங்கிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு இது பெரிய செய்தியா மாறிடுச்சா. அவங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா ஏத்துறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஃபுல்லா அதை ஷேர் பண்ணி விடுறதுன்னு இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், டொனால்ட் ட்ரம்ப் போயாச்சு, இனிமே தலைவலி இல்லை, ஈரான் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. மக்களே உண்மையை புரிஞ்சுக்கிங்க, அது ஒரு ஃபேக் நியூஸ், ஃபேக் வீடியோ. இந்த வீடியோ காட்சி எப்போ திரும்ப பதிவு பண்ணப்பட்டது? கடந்த 2024 பதிவு பண்ணப்பட்ட வீடியோ இல்லையா ப்ரோ? ஹாஸ்பிட்டல்லாம் காமிச்சாங்க, ஜெனரேட்டட் மாதிரி தெரியலையே, அது நல்லதானே இருந்துச்சு கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்போட காதுல ஒரு தோட்டா பாஞ்சது ஞாபகம் இருக்கா? அவரை அசாசினேட் பண்ற முயற்சினப்ப அப்ப அவரை பென்சில்வேனியா ஃபெசிலிட்டி பட்லர் இருக்கு பாருங்க, அங்க அவரை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவர் டிஸ்சார்ஜ் ஆனார் பாத்தீங்களா. இந்த டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி இருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுதான் அவர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கார், செத்தே போயிட்டு பல பேர் கிளப்பி விட்டாங்க. ஸோ அந்த வீடியோ பழசு மக்களே, அதனால அது ஜெனரேட்டர்னு உங்களுக்கு காட்டல.
இந்த நியூஸ் முழுக்க முழுக்க ரூமரு, இது யாரும் நம்பிடாதீங்க. இதுல ஒயிட் ஹவுஸ் வரைக்கும் விஷயம் போயிருக்கு, அந்த ரூமர் அது வரைக்கும் போயிருக்கு. அவங்க டினை பண்ணியிருக்காங்க. ஏங்க குத்துக்கள் மாதிரி எங்க தலைவர் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு, நீங்க என்னடா செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்கன்னு அவங்க டினை பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் தெரிஞ்சிச்சா? ஓகே ரைட்டு. டொனால்ட் ட்ரம்ப் அவரு ப்ரெஸ் பீப்புள் கிட்ட பேசுறதை விட அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறது இது போல டெக்ஸ்டா போறதுல தான். சோஷியல் மீடியால உலகம் முழுக்க அட்டென்ஷன் பயங்கரமா கிடைச்சிரும். இதுல வேற இவர் சமீப காலமா போடுற அந்த போஸ்ட்லாம் பாத்தீங்களா, கெட்ட வார்த்தைகள் வரைக்கும் அதிகமா பாவிப்பாரோன்ற ஐயத்தை நம்மளுக்கே கொடுத்துட்டாரு. அவ்வளோ டென்ஷனா ஒரு போஸ்ட் இறக்கிட்டு இருக்காரு ஈரானுக்கு எதிராக. இதுல அவர் இப்ப சமீபத்துல போட்ட போஸ்ட், இதுல அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாம் எடுத்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கிற பல செனட்டர்ஸ். அதுல முக்கியமான ஒருத்தரை பத்தி சொல்லணும்னாக்கா, கனெக்டிகட்டோட செனட்டரான கிறிஸ் மர்ஃபி. இவர் என்ன சொல்றாரு, ஏங்க நான் மட்டும் இப்ப ட்ரம்ப்போட கேபினெட்ல இருந்தேன்னு வைங்க, இந்த ஈஸ்டர் தினம் இருக்குல்ல, இதை நான் கொண்டாடுற வகையில இந்த கான்ஸ்டிடியூஷனல் லாயர்ஸை ஃபுல்லா அழைச்சி இந்த 25வது திருத்தம் இருக்குல்ல, இதை பத்தி நான் எதனா பண்ண சொல்றதை பத்தி பேசுவாங்க. ட்ரம்ப்போட தொல்லை தாங்க முடியலன்ட்டு அந்த மனுஷன் பேசியிருக்காரு. ஆக்சுவலா ஏதோ ஈரானோட பவர் பிளான்ஸ் ஃபுல்லா ஆட்சி காலி பண்றேன், பிரிட்ஜஸ் ஃபுல்லா முடிச்சிருவேன், இது போலாம் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்களை கொன்னாச்சு, ட்ரம்ப்போட உத்தரவின் கீழே ஈரான்ல கொன்னாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களை கொல்றதுக்கு அவர் ரெடியா இருக்காருன்னா அவர் என்னதாங்க அவர் அப்படின்ட்டு இந்த மனுஷன் அவ்வளவு கடுப்புல பேசியிருக்காரு. அவரோட ஆதங்கம் இதோட நிக்கல. தொடர்ந்து என்னென்ன சொல்றாரு, இந்த போரை ஆரம்பிச்சது ட்ரம்ப், ஆனா இப்ப போயிட்டு ஈரான் கிட்ட ஹார்முஸை ஓப்பன் பண்ணுன்னு இவர் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஈரான் ஒன்றும் போற ஆரம்பிக்கலையே, ஆரம்பிச்சது நம்ம அதிபர் தானே, ட்ரம்ப் தானே. ஸோ இது ஈரான் கிட்ட ஒர்க் அவுட்லாம் ஆகாது. பிரச்சனை நீங்க ஆரம்பிச்சுட்டு அவங்ககிட்ட சொல்யூஷன் கேட்டா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? நீங்க ஜஸ்ட் இந்த பெர்மனண்டா அமெரிக்காவுக்கான வழி இருக்குல்ல, இது அதிகமா கொடுக்குற அதிபராக தான் இருக்கீங்க. ஏன்னா இப்ப நீங்க பண்ற இந்த தப்பான முடிவுகளால இதுக்கப்புறம் அமெரிக்கா பல வருஷங்கள் வரைக்கும் கஷ்டப்பட போகுதுன்னு தான் அந்த மனுஷன் வார்ன் பண்றாரு. ரிப்பப்ளிகன் லீடர்ஸ்லாம், அதாவது ட்ரம்ப்போட கட்சியானுங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டியா, அந்த கட்சியோட தலைவர்கள்லாம் ஒண்ணு கூடுங்க, காங்கிரஸ்ல எல்லாம் ஒண்ணு கூடுங்க, இந்த போரை முடிச்சு வைக்கிறத பத்தி பேசுங்க. ட்ரம்ப்ன்ற ஒற்றை நபர்கிட்ட இந்த முடிவுகளை விட்டுறாதீங்க, விட்டா எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு தெரியுதான்னு அவர் வார்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதோட நிறுத்தல, ஈரான்ல இருக்க பாலங்கள் அப்புறம் இந்த பவர் பிளான்ஸ் இதெல்லாம் அடிச்சு காலி பண்றோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஓப்பனா கிளைம் பண்றாரு. இவரு வார்ன் பண்ற மாதிரி ஒருவேளை அடிக்காம கூட போயிடலாம், அவர் சும்மா பயமுறுத்தோட பொய் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பொய்யும் தாண்டி ஒருவேளை நாளை பின்ன ட்ரம்ப் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சு அமெரிக்க ராணுவம் அந்த ஈரானோட பிரிட்ஜஸ் பவர் பிளான்ஸ்லாம் அடிச்சு முடிச்சிருச்சு அப்படின்னா அங்க இருக்க மக்களோட உயிர் போறதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் கிளைம் பண்ணுவான்னு கேட்கிறாரு. இவரோட உத்தரவின் கீழே ஈரானோட மக்கள் உயிர் பறி போகுதுன்னா அதுக்கு இவர் தாங்க முழு முதல் பொறுப்பு எடுத்துக்கணும். இதுதான் மிகப்பெரிய போர் குற்றம் அப்படின்ட்டு அமெரிக்காவுக்கு வெளியில இருந்த குரல் எழும்பல, அமெரிக்காவுக்கு உள்ள இருந்து ட்ரம்ப்புக்கு எதிராக இவ்வளவு பெரிய குரல் எழும்பிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு, இப்பெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிடுறாரு, கூப்பிட்டுட்டு போர் குற்றம் புரிய போறேன், ஒரு மாஸ் வார் கிரைம் பண்ண போற அடுத்த வாரன்ற மாதிரி இவரே ஓப்பனா அனௌன்ஸ் பண்றாரு. அந்த துணியில எல்லாத்தையும் பேசுறாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அவங்க அடிச்சு காலி பண்றாங்கனாக்கா பொதுமக்கள் உயிர்களும் கொத்து கொத்தா போக போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ இது பெரிய வார் கிரைம்ல இதை பண்ண போறேன்னு ஓப்பனா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டே சொல்றாரு அவரு. ஸோ ரிப்பப்ளிகன் லீடர்ஸ்லாம் இதுக்கப்புறமா இதை தடுத்து நிறுத்த தவறிட்டீங்க, அவ்வளவுதான் பாத்துங்க என்னென்ன வேணாலும் விளைவுகள் ஏற்படலாம்னு வார்ன் பண்ணியிருக்காரு. ஈரானியன்ஸ் இது போல அழுத்தங்களுக்கு பயந்துகிட்டு ஹார்முஸை ரீஓப்பன் பண்ணிடுவாங்க நினைக்காதீங்க. நீங்க பண்ற இது போல வேலைகளால ஈரானோட ரிஜியமுக்கு இன்னும் கோபம் தான் அதிகரிக்கும், அமெரிக்கா மேல இருக்க வெறுப்பு இன்னும் உச்சத்துக்கு போகும். ஸோ ட்ரம்ப்போட த்ரெட்டு இதுல ஒன்னும் ஆணியை புடுங்க முடியாதுன்ற மாதிரி தான் அவர் பேசி வச்சிருக்காரு. ஆக்சுவலா இதே தான் ஐஆர்ஜிசி சொல்லிக்கிட்டு இருக்கு, நீங்க இது போலாம் அடிச்சு எங்களை சரண்டர் ஆகலாம் நினைக்காதீங்க முடியாதுன்னு. அதை யூஎஸ் செனட்டர் இப்போ சொல்லியிருக்காப்ல. ஈரான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டா அமெரிக்காவோட செனட்டர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டான்னு பிரிச்சு பார்க்க முடியல, அவ்வளவு ஒற்றுமையா இருக்கு ஒன்னொன்னும். ஓகே, இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒமான் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த டோல் போட்டு வசூலிக்க போறோம், ஒரு கப்பலுக்கு கோடி கணக்கில் வரைக்கும் அது போல நாங்க வசூலிக்க போறோம், ஏன்னா எங்க நாட்டுக்குள்ள ஏற்பட்டிருக்க சேதங்களை நாங்க அதை வச்சு சரி பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. ஈரான் பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்றவங்க பெருசா போனாங்களே, இப்போ ஒமான் வர உள்ள எடுத்திருக்காங்க. ஈரான் அபிஷியல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நியூ மேரிடைம் டிராபிக் லாஸ் இந்த சட்டங்களை ஒரு டிராஃப்டா உருவாக்கி அதை ஒமான் நாடு கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வச்சு டிஸ்கஷனை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல முக்கியமான பேசுபொருள் என்ன, டோலு அங்க வசூலிக்க போற விஷயம் இருக்குல்ல, அதுதான் முக்கியமான பேசுபொருளை வச்சிருக்காங்க. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னு நான் இல்லைனா நீங்க இல்லைனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல்லா அதை நிர்வகிப்போம், மற்றபடி யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு ஈரான் ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால்தான் மற்ற தரப்புகளை ஈரான் அடிச்சு அடி இருக்குல்ல, ஒமானோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒமானை பெருசா ஈரான் தொட்டிருக்காது. அது காரணம் இந்த ஒரு டீல் தான். இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஏற்கனவே முடிஞ்சிருச்சா நடந்து, ஈரான் ஊடகங்களை செய்தி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்தடுத்த மீட்டிங்கே முடிஞ்சு ஈரானோ ஒமானோ ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா
அதைத்தான் உலகம் கேட்டு மதிக்கிற மாதிரி ஆயிடும். அமெரிக்காவோட தவறான முடிவுன்னு அமெரிக்கா சார்ந்து கருத்துக்களால் மிதிக்கிற மாதிரி ஆயிடும். பாப்போம் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு. ஈரான் அபிஷியல் ஒருத்தர் இவரு ஈரான் ஊடகங்கள் கிட்ட பேசியிருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு, இந்த ஹார்மூஸை திரும்ப ரீஓபன் பண்றது இருக்குல்ல, இது நடக்குது அப்படின்னாக்கா எங்க நாட்டுக்குள்ள ஏற்பட்ட சேதங்களை ஃபுல்லா சரி பண்றதுக்காக தான் நாங்க ரீஓபன் பண்ணுவோன்றாரு. அப்ப எந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்றோமோ டோல் அமௌண்ட்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பா எல்லாரும் கட்டி தான் ஆகணும். இந்த லீகல் ரெஜிம் இருக்குல்ல ஈரான்ல, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த மக்கள் ஆட்சி ஈரானை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெஜிம் என்ன டிரான்சிட் ஃபீயை ஃபிக்ஸ் பண்ணதோ அதைத்தான் எல்லாம் கட்டணும்ட்டு அவரோட பக்கம் பேசியிருக்காரு. அமெரிக்கா சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஹார்மூஸை. ஓகே, டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன தெரியுமா தன்னோட முடிவை மாத்திருக்காரு, திங்கக்கிழமைக்குள்ள இந்த ஹார்மூஸை நீ ஓப்பன் பண்ணணும், அப்படி பண்ணலனா ஈரானை கதிகலங்க வச்சிருவேன், பவர் பிளான்ஸ் அது இது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலி பண்றோன்னு வான் பண்ணார்ல. தன்னோட முடிவை இன்னொரு 24 மணி நேரத்துக்கு தள்ளி போட்டிருக்காருங்க. இட் மீன்ஸ் டியூஸ்டே 8 மணிக்கு போல, நைட்டு 8 மணிக்குள்ள நீங்க இந்த ஹார்மூஸை ரீஓபன் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனாக்கா இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியாது. நான் முன்னாடி வான் பண்ணல, அதை விட பெருசாக அவங்களை அடிப்போம் போட்டு. குறிப்பா ஈரானோட பவர் பிளான்ஸ், பிரிட்ஜஸ், இதைத்தான் நான் முதல்ல டார்கெட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் மற்ற அடிச்சு காலி பண்ணுன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. இது ஒரு போர்க்குற்றமா இருக்கும்னு அமெரிக்காவோட செனட்டர் சொல்லியும் உலக மக்கள் பல பேர் சொல்லியும் பல உலக தலைவர்கள் வான் பண்ணியும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? முதல்ல சொன்னதை திரும்ப சொல்லியிருக்காரு, நான் அடிப்பேன் அவ்வளோதான், நீ செவ்வாய்க்கிழமை 8 மணிக்குள்ள நைட் 8 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு விட்டுரு, இல்லைன்னா நான் ஒன்று முடிச்சு விட்டுருவோன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இவர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டார்ல, அவ்வளோதான் ஆயில் பிரைஸ் திரும்ப மேலே போயிடுச்சு. ஒரு பேரல் குரூட் ஆயில் எவ்வளோ தெரியுமா? $111. இது இன்னும் மேலே போகும். இவர் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டார் அப்படின்னா இது இன்னும் மேலே போகும். $100 வந்தாலே பல நாடுகள் ஆட்டம் கண்டுரும். 110 தாண்டி 111 ஹிட் பண்ணிருக்கல. ஓகே, ஈரான் இப்போ என்ன சொல்லுது, நாங்கள் எவ்வளோ வான் பண்ணிட்டோம், நீங்கள் கேட்க மாட்டீங்க, சரி ஓகே உங்கள் விருப்பப்படி எங்களோட சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் திரும்ப தொடுறீங்க அப்படின்னா பேரழிவுக்கான விளைவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், ரெடியாக இருந்துக்குங்க, அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக தொடுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அவங்கள பிடி கொடுக்குற மாதிரியே தெரியல. உங்கள் லிமிட் என்னன்றதை தெரிஞ்சுக்குங்க, அப்படி இல்லைனா நாங்கள் தெரிய வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல, அது 10 எரியும் பாருங்கன்றாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரியே ஈரானுக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போயிடுங்க, ஆனால் அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் முழுக்க 10 எரியும், அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்கன்னு ஈரான் மிடில் ஈஸ்ட் நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க வைக்கிற மாதிரி இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டென்ஷன் எஸ்கலேட் ஆச்சுன்னா நாங்கள் இதை பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரு வினா இருக்கு, முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலீவ் பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் பெருசாக போயிட்டு இருக்குல்ல, இதுக்கு யார் தான் காரணம்? டீஎஸ்கலேட் பண்ண எந்த நாடு ரெடியாக இருக்கு, எஸ்கலேஷனுக்கு மட்டும் எந்த நாடு ரெடியாக இருந்துகிட்டு இருக்கு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட $100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.